கூலி. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியான கூலி படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுக்கிறேன். படம் பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்க, படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. டேய், நான் தான்டா இந்த படத்தோட வில்லன். நான் நம்ப மாட்டேப்பா. டேய், சத்தியமா நான் தான்டா வில்லன். அட போயா. ஐயோ, சத்தியமா நான் தான்டா வில்லன். போயா. நான் வில்லன்டா. லோக்கி அப்படிதான்டா சொல்லி கூப்பிட்டு வந்தான் நான் வில்லன்னு. நான் வில்லன்டா. டேய், நீ வில்லன்னா அப்புறம் நான் யாரா? படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு படம் பிடிச்சிருக்கு. படம் முடிச்சு வெளியே வந்து பார்த்தா என்ன தவிர வேற எவனுக்குமே படம் பிடிக்கலையா, என்னடா சொல்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சாரோட படம், இது ரஜினி சாரோட படம், பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு படமா பார்த்தா இது ஒரு நல்ல படம் தான். ஆனா இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, லோகேஷ் கனகராஜ் இப்படி பண்ணிட்டாரே படத்துல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கைதி விக்ரம் எல்லாம் பார்த்துட்டு பல வித்தைகளை கையில வச்சிருக்கேப்பா நீ அப்படின்னவங்களாம் லியோ கூலியெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. டே, அவர் அப்பையில இருந்தே அவ்வளவுதான்டா பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க தான்டா ஓவர் ஹைப் ஆயிக்கிறீங்கன்னு சொல்லி புரிய வைக்க முடியல. எதனால லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு மட்டும் இவ்வளவு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சார், ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ? எப்படி? ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ? எப்படியா? ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ? ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ? இவங்களா வந்துட்டு படம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இவங்க நினைச்சதை விட கம்மியா இருந்துச்சுன்னா என்னடா இது 11 வந்துடுறாங்க. டே, நான் எப்படா படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னேன்? நீங்களா ஒரு கதையை கட்டி ஏன்டா என் கழுத்து இருக்கிறீங்க? என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? ஒரு படத்துக்கு நீங்க ஹைப் ஆகலாம், அது வந்துட்டு தப்பே கிடையாது. ஆனா ஒரு படத்து மேல நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது. என்னடா வளர்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். ஒரு படத்தோட போஸ்டர், ட்ரெய்லர் இது எல்லாத்தையும் பார்த்து போட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது ஹைப். ஆனா நம்ம ஒரு படம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிட்டு அந்த படம் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீ நினைக்கிறதெல்லாம் படமா எடுக்கிறதுக்கு எதுக்குடா அவரு, அதுக்கு நீயே எடுத்துட்டு போயிடலாமே. படம் லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஸ்டாண்ட்ல தான் இருக்குது. ஆனா நீங்க தான் மோர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படம் நல்லான்றீங்க. பொதுவா ஒரு படத்தோட ட்ரெய்லர் எதுக்கு, படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மூட் செட் பண்ணி வந்து பாருங்கப்பா படத்தை அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரெய்லர் கட்டு. சரி, நாம இதை பண்ணாவது படம் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவானுங்கன்னு பார்த்தா வேணும்னே அவர் மொக்கையான சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல வச்சிருக்காரு, படம் ஃபயரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு இதுக்குள்ள போயிடுறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, லோகேஷ் கனகராஜ் என்னதான் பண்ணுவாரு? ஒருத்தன் டைம் டிராவலுங்கிறான், ஒருத்தன் எல்சியுங்கிறான், 30 வருஷமா ஆஃப்லைன்ல இருந்தது கமலஹாசன்ங்கிறான். கிரஷ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல இருக்கு. முதல்ல படத்தோட நெகட்டிவ்ல இருந்தே ஆரம்பிப்போம். படத்துல வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நாகார்ஜுனாவை சொல்றாங்க. சரி, நம்ம வில்லன் என்னத்தான் வில்லத்தனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அவர் பண்றது எதுவுமே நமக்கு வில்லத்தனம் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. நாம வில்லனை பார்க்கறப்ப வில்லன் அப்படிங்கிற ஃபீலிங்கே வராதது மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் படத்துல நிறைய கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. ஷோபின் எதுக்காக சத்யராஜை கொண்டாரு? அது தெரியலிங்க. தேவாவே ஒரு கூலி, மேன்ஷன் கட்டுற அளவுக்கு எது காசு? தெரியலிங்க. அப்புறம் சத்யராஜ் எப்படி திடீர்னு சயின்டிஸ்ட் ஆனாரு? அதுவும் தெரியலிங்க. என்னையா நீ எதை கேட்டாலும் தெரிலன்னுக்கிட்டு. சரி, படம் யாருது? ரஜினி, நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா. ஆச்சை எப்போ பார்த்தாலும் வெளியூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து போட்டு உள்ள ஒன்றுமே இருக்கிறது இல்லை. இப்போ முக்கியமான ஒரு பிளாட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் எதுக்கு ஹீரோ இந்த கேங்குக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாரு? அவர் ஃப்ரெண்டோட சாவுக்கு. அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வால்வ் ஆகுறாரு. தேவா இந்த சைமன் கேங்குக்குள்ளே வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறதே அந்த சாவு தான். அந்த சாவு எதுக்கு நடந்துச்சு நமக்கு தெரியணுமில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அமீர் கான் அவர் இந்த படத்துக்கு சற்றும் தேவையில்லாதவரே. கடைசியில வந்துட்டு ஒரு பீடி வெளிச்சிட்டு பீடி சூப்பரா இருக்குன்ட்டு போவாரு. பீடி நல்லா இருக்கா? ஏன்னா பீடி நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குலாம் ஒருத்தனாடா? கேஸ்டிங்லாம் போட்டு வேஸ்ட் பண்றீங்களாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை தாண்டி ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. உனக்கு இந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகலையா, அப்போ அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகும். ஆனால் உனக்கு அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகலையா, வேற ட்விஸ்ட் வச்சிருக்கேன், அது ஒர்க் ஆகும்பா. படத்தில் அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். நெகட்டிவ்னு சொல்லணும்னா இது எல்லாத்தையுமே நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு வரேன். படம் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. படத்தோட இன்டர்மிஷனை தொட்டதும் ஒரு ஹை.
அப்பா என்னமா எடுத்திருக்காரா லோக்கி அப்படின்னு சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே ரஷ் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம சொல்லக்கூடிய கதைகள் வந்துட்டு அவ்வளோ இருக்கு. இன்டர்மிஷனுக்கு வேற ஏதாவது சீக்வன்ஸை ரெடி பண்ணிட்டு கூட சில ட்விஸ்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உடச்சிருக்கலாம். ஆனால் எல்லா ட்விஸ்ட்டையும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்லேயே உடைக்கிறதுனால எந்த ட்விஸ்ட்டுக்கு நம்ம ஷாக் ஆகுறதுனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. படம் வந்துட்டு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு போணுச்சு. ஆனால் ரிப்பீட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஹை மூமெண்ட் அதிகமாகவும் ட்விஸ்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தால் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் கெயின் பண்ணுறது ஈஸி. இதில் ஹை மூமெண்ட்டே ரொம்ப கம்மி, அது இல்லாமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வேற. அதனால இந்த படத்துக்கு மோஸ்ட்லி யாரும் ரிப்பீட் ஆடியன்ஸாக போக மாட்டாங்க. எதனாலன்னு தெரியல. இந்த சோஷியல் மீடியாவில் போடுற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக படம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இவங்க உருட்டுறதெல்லாம் உடான்ஸ்ரா தம்பின்னு தெரிஞ்சே நான் போனதுனால எனக்கு படம் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல. ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதையே எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுக்காதீங்க. அதுதான் வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனை ஆகிறது. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் இப்படி கூட நினைக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்குன்னா அதுதான் நல்லா இல்லைங்க, எல்லாரும் நல்லா இல்லைன்னா அதுதான் நல்லா இருக்கு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு படம் எடுப்பார் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் கூலி படம் இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி படம் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. படத்தில் குறைகளே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், குறைகள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆனிச்சு எனக்கு. உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.